ஒரு நாள் யமதர்மராஜன் ஒரு குருவியை வச்சக்கண்ணு வாங்காம பார்த்து கொண்டு இருந்தாராம். ஆகா, இந்த குருவிக்கு கேடு காலம் வந்து விட்டதே என்பதை உணர்ந்த கருட பகவான் உடனடியாக அந்த குருவியை தூக்கி கொண்டு பல மைல்களுக்கு அப்பால் இருந்த ஒரு மர பொந்துல பாதுகாப்பாக வச்சிருக்காரு. அந்த பொந்தில் வசித்து வந்த ஒரு பாம்பு கண் இமைக்கக்கூடிய நேரத்துல அந்த குருவியை விழுங்கிருச்சு. குருவியை காப்பாற்ற நினைத்து அந்த குருவிக்கே யமனாகி விட்டோமே என்று கருட பகவான் குருவி இறந்த துக்கத்தில் மீண்டும் யமதர்மராஜன் இருந்த இடத்திற்கே திரும்பி வந்தார். அப்போ யமதர்மராஜன் கருட பகவானை கூர்ந்து கவனித்தார். அதற்கு கருட பகவான் நான் பகவான் விஷ்ணுவை முதுகில் சுமந்து செல்வதால் என்னை உம்மால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கோபத்துல சொன்னாராம். இதை கேட்ட யமதர்மராஜா கருட பகவானிடம், நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள். நான் அந்த குருவியை உற்று நோக்க காரணமே அந்த குருவி சில நொடிகளில் பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் வசித்த ஒரு பாம்பின் வாயால் இறக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா சொன்னாராம். உடனே இதை யோசிச்சு கொண்டே இருந்தேன். அதற்கு அப்படியே நடந்து விட்டது என்று கூறினாராம். வாழ்க்கையில் அவ்வப்போது என்ன நடக்க வேண்டுமோ நிகழ்ந்தே தீரும். அதனால் வாழ்வில் நடக்கப் போவதை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் செய்வதை திறம்பட சிறப்பாய் செய்வோம்.